கலாத்தியா பாலசுப்ரமணி என்ற புதிய வகை நண்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? லட்சத்தீவுகள். இந்தியாவின் மிக இளைய அனலாக் விண்வெளி வீரர் யார்? ஆதித்யா பாண்டியா. உலகின் முதல் தனியார் விண்வெளி மையம் எது? ஹெவன் 1. அக்னி 3 நடுத்தர ரக பாலிஸ்டிக் ஏவுகணை வெற்றிகரமாக எங்கு சோதனை செய்யப்பட்டது? ஒடிசா. இணைய சேவைக்கான எந்த மாநிலம் ஸ்டார்லிங்க் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தது? குஜராத். எவரெஸ்ட் உயரத்திற்கு பறக்கும் H-125 ஹெலிகாப்டர்கள் தயாரிக்க ஏர்பஸ் நிறுவனத்துடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தம் செய்தது? டாடா. இன்னைக்கு உங்களுக்கான ஜிகே மார்க் என்னன்னா, இந்தியாவின் முதல் பெண் விண்வெளி வீராங்கனை யார்? ஆன்சர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளோட ஃபீனிக்ஸ் நவீன் அகாடமி டெலிகிராம் சேனல்ல வந்து நடக்கும். டிஎன்பிசி படிக்கிறவங்க, போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். தினமும் வந்து அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய செய்திகளை வந்து டெய்லியும் டெலிகிராம் சேனல் வந்து போட்டுருவோம். வீக்லி வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். அதாவது ஒவ்வொரு சண்டேவும் வந்து டெஸ்ட் வந்து போடுவோம். இந்த டெஸ்ட் வந்து ஃப்ரீ டைம்ல நீங்க எப்ப அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு மொபைல் ஃபோன் டெலிகிராம் ஆப் இருந்தால் போதுமானது. இந்த ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் மட்டும் இல்லாம தினமும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான ஃப்ரீ பிடிஎஃப் ஃப்ரீ டெஸ்ட்னு சொல்லிட்டு டெய்லி போட்டே இருப்போம். ஸோ இதில் வந்து எல்லாருமே இலவசமாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். இந்த 2026 1 இயர் ஃபுல்லாகவே இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நடக்கும். ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண விருப்பம் இருக்கவங்க நம்ம டெலிகிராம் சேனல் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, டெலிகிராம் ஆப் போங்க. அதில் மேலே சர்ச் பார் இருக்கும் பார்த்தீங்க, அந்த பூதகநாடு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபீனிக்ஸ் நவீன் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஃபீனிக்ஸ் நவீன் அகாடமின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல் இருக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.